பாகவதரோட பயோபிக் இந்த படம் கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம். ஸோ இது வந்து ஒரு சி சென்டரான ஆடியன்ஸ் அப்பீல் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி அந்த இடத்துல நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இந்த படத்துக்கான ரேட்டிங் நம்ம கொடுக்க போகிறது அவுட் ஆஃப் 5 வி கோனா கிவ் மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தமிழ் சினிமால ஒரு சில படம் வந்து என்னைக்குமே த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும். ஸோ அதுல இந்த வருஷத்தோட த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தா துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ போஸ், சமுத்திரக்கனி, ராணா ரகுபதி இவங்க எல்லாருமே நடிச்சு காந்தா அப்படிங்கிற அந்த படம் தான். ஸோ அந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து தொடர்ந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பெகுலேஷன்ஸ், அந்த ஆன்டிசிபேஷன்ஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. அண்ட் ரொம்ப ரீசன்ட் டைம்ல வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாகவதரோட பயோபிக்கா அந்த படம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அதுக்கப்புறம் கான்ட்ரவர்சியா ஸ்பார்க்கான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பாகவதர் வந்து தப்பா போர்ட்ரே பண்ணியிருக்கிறாங்க, இந்த படம் வந்து நாங்கள் பேன் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன பண்ணாங்க, படத்தை வந்து முன்கூட்டியே ப்ரெஸ்ஸுக்கு ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இதுக்கான தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ த ஒன் கிளாரிட்டி நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தா பாகவதரோட பயோபிக் இந்த படம் கிடையாது. ஸோ இதுதான் த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காந்தா. ஸோ காந்தா படத்தை பொறுத்த வரைக்கும் 1950s நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். ட்ரெய்லர் பார்க்குறப்ப நமக்கு பிரேக் டவுன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்குமான ஒரு ஈகோ கிளாஷ். அதாவது ஒன்று வந்து துல்கர் சல்மான், இன்னொன்று வந்து சமுத்திரக்கனி, அவருடைய வாத்தியார், இவர் வந்து ஸ்டூடெண்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று நடக்குது. அந்த ஈகோ கிளாஷ் எதனால நடக்குது, இந்த ஈகோ கிளாஷ் அடுத்தடுத்த கட்டமாக எங்கே நகர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கு, அதனால நடக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னென்னவா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் காந்தாவோட வேர்ல்டில் முக்கியமாக மையப்படுத்தி பில்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இயக்குனர் செல்வமணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி த ஹண்ட் ஃபார் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் வந்து இயக்கியிருந்தார். அதுக்கப்புறமா ஒரு லாங் கேப் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன், ஒரு லாங் டைம் இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மெனக்கடல், அவ்வளோ தேவைகள் இந்த படத்திற்கான ஒரு காரணிகளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய கதையை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியாது, சின்ஸ் இட் காட் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக பிரேக் டவுன் ஆகப்படும். ஸோ ஸ்பாய்லர் இல்லாத ஒரு ரிவ்யூவாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்பவே ட்ரை பண்ணுறோம். துல்கர் சல்மான் இந்த கேரக்டராக வந்து போர்ட்ரே பண்ணுறப்போ தன்னுடைய டைட்டில் நடிப்பு சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு பெரிய டைட்டிலை தன்னுடைய தலையில் வந்து சுமக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைட்டிலை சுமக்கக்கூடிய துல்கர் சல்மான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராகவும் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸை துல்கர் சல்மான் இந்த படத்தில் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது சொன்னால் இட்ஸ் நாட் வே டு ஹை. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அது தேவை. ஒரு மகாதேவனா, ஒரு நடிப்பு சக்கரவர்த்தியா துல்கர் சல்மான் போற்றி ஆவறார் அப்படின்னா he has to give that emotions, that expressions. அந்த ஒரு விஷயத்தை வந்து துல்கர் சல்மான் he did a good job அப்படின்றது கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். அண்ட் வேற சமுத்திரக்கனி அந்த கேரக்டருக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் நெருப்பு எரியணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபியூலை நம்ம உள்ளே போடணும் இல்லையா. ஸோ அந்த ஃபியூல் போடக்கூடிய சில விஷயங்கள் வந்து சமுத்திரக்கனி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறார். அது வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ என்னதான் இவங்களுக்கான பிரச்சனை, ஏன் இவங்க ரெண்டு பேருமே எதிரும் புதிருமா இருக்கிறாங்க, இவ்வளோ மூஞ்சி கொடுத்து கூட பார்த்துக்காத அளவுக்கு இவங்களுடைய கோபம் இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த அந்த எதிர்பார்ப்புகளை வந்து கியூரியாசிட்டியாக கொண்டு போகிறதுல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோலை வந்து செல்வமணி ப்ளே பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கான ஈகோ கிளாஷ் வந்து சொல்றாரு. ஆனா எனக்கு பர்சனலி ஃபீல் பண்ணது என்னன்னா அந்த ஈகோவை இன்னும் டீடைல்டா பில்ட் பண்ணிருக்கலாம். ஒரு சீன் மட்டும் இல்லாம தொடர்ந்து இன்னும் 4-5 சீன்கள்ல வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த கிளாஷை வந்து இன்னும் தொடர்ந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டென்ஷனும் அந்த அந்த ப்ரெஷரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் இன்னும் ஃபீல் பண்ணியிருந்திருக்க முடியுமோ அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்டு ஃபீல் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஒரு செட்டுக்குள்ள ஒரு படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கக்கூடிய கதைக்களமா போயிட்டு இருக்கிறதுனால அதுல பாக்யஸ்ரீ போஸுடைய கேரக்டர் அப்படிங்கிறதும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு வார் நடக்குது, அதுக்குள்ள இன்னசென்ட்டா ஒரு அழகான பொண்ணு உள்ள வராங்க. அவங்களுடைய இன்னசென்ஸ் ரெண்டு பேருக்கு மத்தியில் எப்படி இருக்கு, அவங்களுடைய அந்த அந்த காதல், அவங்களுடைய அந்த லவ், அந்த கேர் அண்ட் எவ்ரிதிங், அதுக்குள்ள துல்கர் சல்மான் எப்படி விழுறாரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் எப்படி அடுத்தவங்களை பாதிக்குது. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்லோ பை ஸ்டெடியா பில்ட் பண்ணியிருக்காங்க. வெரஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது இட் மைட் பி எஜி, இட் மைட் பி கிரிப்பி, பட் இட் வில் பி கைண்ட் ஆஃப் ஸ்லோ குக்ட். ஒரு மாதிரி ஸ்லோவாக குக் பண்ணி அந்த அந்த கேரக்டர்ஸை மெதுவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதுதான் 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 அப்படிங்கிறத அந்த ஸ்லோவாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. வெரஸ் இது வந்து என்கேஜிங்காக இருந்தாலும் அடுத்தென்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை நகர்த்தி கொண்டு போனாலும் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை வந்து விறுவிறுப்பாக லைட்டாக ஏற்றி இருக்கலாமோ அப்படின்றது
டெஃபினட்டாக ஒரு சில ஆடியன்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கலாம். செகண்ட் ஹாஃப் அப்படின்னு நம்ம படத்தை பார்க்குறப்போ there's a complete turn in the second half because first half மாதிரி இல்லாமல் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக அந்த கதையை வந்து அப்படியே மாற்றிருக்கிறாங்க. ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன நடக்குது, அந்த ஒரு கொலை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்பாயிலராக நம்ம எடுத்துக்கணும் பிகாஸ் படத்தோட ஓப்பனிங்கில் அது இருக்க தான் போகுது. அந்த ஒரு கொலை சம்பவம், ஸோ அந்த ஒரு கொலை சம்பவம் யார் பண்ணா, எதுக்காக பண்ணாங்க, அதுக்கான மோட்டிவ் என்ன. ஸோ த யூஷுவல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டஃப் நம்ம ஆகதா கிறிஸ்டியோட நாவல்ஸில் படிச்சிருப்போம், நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம், த யூஷுவல் ஸ்டஃப். பட் என்ன அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து இன்னும் என்கேஜிங்காக பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றப்ப தான். ஸோ வேற செகண்ட் ஹாஃப்ல வந்து ராணா டகுபதியோட கேரக்டர் உள்ள வருது. ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக உள்ள வராரு அந்த கொலையை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. ஒரு யூஷுவலான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பேட்டர்னாக இல்லாமல் ராணா டகுபதியோட கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் ட்வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக, ஒரு மாதிரி ஹைப்பராக, என்ன சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர். நார்மலாக ஒரு போலீஸ் ஒருவர் உட்காருவார் கேட்பார்ன்ற மாதிரி இல்லாமல் அவங்களே வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இப்படி என்னடா டார்ச்சர் பண்ணுறானே நம்மளை போட்டு வச்சுக்கிட்டுன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கோபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அந்த படத்தில் வந்திருந்தாலும் தட் ஆட்ஸ் டு த ஃபிலிம் பட் தட் நாட் சூட்ஸ் டு த ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மாதிரி ஒரு மிஸ் பேலன்ஸ். இந்த கேரக்டர் ஏன் நம்ம இப்படி பண்ணியிருக்கணும், இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரியே பண்ணியிருந்திருக்கலாமேன்ற சில இடங்கள்ல நமக்கு தோண வைக்கலாம். பட் அந்த கேரக்டரை வந்து செல்வமணி டிசைன் பண்ண விதம் அப்படின்றது ஒரு சினிமாக்குள்ள ஒரு சினிமாட்டிக் கேரக்டராக நம்ம வச்சுக்கலாமேன்ற மாதிரியான விஷயங்களை கூட நம்ம எடுத்துக்கலாம். வேற அவர் கொண்டு வர அந்த விஷயங்களா இருக்கட்டும், சில டைலாக்ஸ் டெஃபினெட்லி நம்ம வந்து நோட்டிசபிளாக இருக்கும், நிறைய இடங்கள்ல வந்து கிளாப்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து நம்மளை சிந்திக்க வைக்கிறதாகவும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கூடுதல் திரைக்கதையில் தமிழ் பிரபா சில கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருந்திருக்கிறார். தட் இஸ் வெரி நோட்டிசபிள். காந்தா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலி ஆடடாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப அப்ரிஷியேட்டபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா துல்கர் சல்மானோட நடிப்பு, பாக்கியஸ்ரீ போஸோட நடிப்பு, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் ப்ரொடக்ஷன் டிசைன். ஏன்னா ஒரு 1950s நடக்கக்கூடிய கதைக்களம் அப்படிங்கிறப்போ இந்த ப்ரொடக்ஷன் டிசைன், அந்த ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஹேஸ் டு பி வெரி அப்பீலிங். அண்ட் அந்த விதத்தில் ராமலிங்கம் தங்கவேலு ஹி டிட் அவுட்ஸ்டாண்டிங் ஜாப். ஏன்னா அவருடைய ஒர்க்ஸ் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். வி வேர் அப்ரிஷியேட்டட் இம் எவ்ரிவேர், லைக் சார்பேட்டா பரம்பரையாக இருக்கட்டும், காலாவாக இருக்கட்டும், கபாலியாக இருக்கட்டும், கேப்டன் மில்லர், கர்ணன். ஸோ இந்த மாதிரியான நோட்டிசபிள் ஃபிலிம்ஸ், அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே ஹைலி நோட்டிசபிளாக இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டரை காந்தால ஆன்போர்ட் பண்ணது டேரக்டர் அண்ட் டீம் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த 1950s செட், அந்த ஃபுல் செட் அப்படின்றதும் சரி, அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த செட் ஒர்க்ஸாக இருக்கட்டும் சரி, இட்ஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங். ரொம்பவே நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் டேனியல் சாnchez லோபஸ் ஆல்ரெடி நடிகர் திலகம், ஆல்சோ கால்ட் சாவித்ரி, அந்த படத்துக்கான டிஓபியாக இருந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய ஒர்க்ஸும் இந்த படத்தில் ரொம்பவே ஹைலி அப்ரிஷியேட்டபிளாக, ரொம்பவே நோட்டிசபிளாக இருந்திருக்கு. ஸோ இந்த தாண்டி இந்த படத்தில் அதிகமாக பேசுகிற ஒரு பாயிண்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த மிரர் ஷாட்ஸ். ரொம்பவே ட்ரிக்கியான விஷயம் மிரர் ஷாட்ஸை வந்து படத்தில் பயன்படுத்துறது. ஆனால் காந்தா படத்தில் அதிகமாக மிரர் ஷாட்ஸை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. துல்கர் சல்மானோட ப்ரீ இன்டர்வல் போர்ஷனில் இருக்கக்கூடிய மிரர் ஷாட்டாக இருக்கலாம், ப்ரீ கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிரர் ஷாட்டாக இருக்கலாம். ஸோ ரெண்டுக்குமான கனெக்டிவிட்டி வந்து நம்ம அந்த படத்தை டெப்த்தாக பார்க்குறப்ப நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த கேரக்டரோட ஆர்க்கை வந்து இந்த மாதிரி தான் செல்வமணி டிசைன் பண்ணியிருக்கிறாரு. மகாதேவன் அப்படிங்கிறவர் இப்படிப்பட்டவர் தான். அதாவது ஒரு இடத்துல வந்து சமுத்திரக்கனி ஒரு பியூட்டிஃபுல்லான டைலாக் வச்சிருப்பாரு, கட் சொன்னதுக்கு அப்புறம் நடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருப்பாரு. ஸோ அந்த இடத்த நீங்க எங்க ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா அந்த படத்துடைய ஃப்ளோல ஒரு இடத்துல நீங்க சூப்பரா ஃபீல் பண்ணுவீங்க, கட் சொன்னதுக்கு அப்புறம் நடிக்காதடா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட், which is very 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 inspiring. and என்ன சொல்றது, மூவியா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சினிமா லவரா நீங்க இருக்கிறீங்க, யூ லவ் கிளாசிக் ஃபிலிம்ஸ், யூ லவ் டு see all those biopics. எனக்கு வந்து ரொம்ப டாக்கி போர்ஷன் பிடிக்கும். அந்த படம் வந்து நான் அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போகணும், ஐம் வெரி க்ளூ டு த ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா காந்தா வில் டெஃபினெட்லி இம்ப்ரெஸ் யூ பிகாஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் டிசைன், சினிமாட்டோகிராஃபி ஒர்க், துல்கர் சல்மானோட ஆக்டிங், பாக்கியஸ்ரீ போஸ். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை ரொம்ப க்ளூ டு த ஸ்க்ரீனாக வச்சுக்கும். வேறஸ் ஒரு கமர்ஷியலான படத்தை நீங்கள் எதிர்பார்க்கீங்க, ஐ வாண்ட் டு பி என்டர்டைன்ட் இந்த படம், என்ன என்டர்டைன் பண்ணணும், நான் போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு செம்ம மூடோட செம்ம வைபோட வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா that will be a little bit of disappointment for you because இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்கியாக இருக்கும், ஒரு மாதிரி லென்த்தியாக இருக்கும், நீங்கள் நினைச்ச மாதிரி ஆக்ஷன் போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்க போகிறது கிடையாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சி சென்டரான ஆடியன்ஸ் அப்பீல் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி அந்த இடத்துல நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அண்ட் மொரோவர் நிறைய பேர் இது வந்து பாகவதரோட பயோபிக்காக இருக்கும், நான் ஒரு பாகவதர் ஃபேன், எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் போனாலும் தட் வில் பி ஆல்சோ வெரி மச் ஆஃப் அ டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இது ஒரு பயோபிக் இல்லை அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் நடந்த சில ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், சில முக்கியமான இன்சிடென்ட்ஸுங்களை வந்து மையப்படுத்தி
ஒரு புனைவு கதையா இந்த காந்தா அப்படிங்கிற படத்தை அமைச்சிருக்கிறாங்க. இட்ஸ் நாட் அ கிரேட் ஃபிலிம், பட் இட்ஸ் நாட் அ பேட் ஃபிலிம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு இமர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் காந்தா. டெஃபினெட்லி இட்ஸ் அ தியேட்டர் மெட்டீரியல். நீங்கள் இது ஓடிடியில் நான் வந்ததுக்கப்புறம் பார்க்க போகிறேன், இது வந்து நான் டைம் எடுத்து பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. இட்ஸ் அ தியேட்டர் மெட்டீரியல். நீங்கள் தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படத்தில் துல்கர் சல்மானுக்கு நிறைய அவார்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் பாக்கியஸ்ரீ போஸ் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஷீஸ் கோனா பி அ ஸ்டார். டெஃபினட்டாக இந்த படத்துக்கு அப்புறமா பாக்கியஸ்ரீ போஸோடைய அந்த சினிமா பயணம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2x 3x அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து மேலே மூவ் பண்ணி போக போகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த படத்துக்கான ரேட்டிங் நம்ம கொடுக்க போகிறது அவுட் ஆஃப் 5 we're going to give 2.75 for காந்தா. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.